ஹாய் வீவர்ஸ், வணக்கம். எல்எஸ்டி கிச்சன்லேருந்து சாந்தி பேசுகிறேன். இப்போ நம்ம கிச்சனில் பத்திய ரசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன சைஸில் பெருங்காயம், எலுமிச்சை அளவில் புளி, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கடுகு. இந்த புளியை நான் என்ன செஞ்சேன், நல்லா ஊற வச்சு கரைச்சி, அதாவது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி தயார் பண்ணலான்ட்டு பாருங்கள். ஒரு கடாயில், அந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் வந்து எண்ணெய் சட்டன் சூடேறும். நல்லா இது வந்து வானல் வந்து நல்லா மொத்தமான வானல். ஸோ நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அது நல்லா ஹீட் ஆகணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வந்து பொருள்லாம் வந்து ஈவனாக ஒரே அளவுக்கு எல்லாமே வறுபட்டு வரும். இப்போ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சவொடனே என்ன செய்யுங்கன்னாக்கா, நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அதே ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா கருகி போய்டும். அதனால் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா துவரம்பருப்பு, அதை எடுத்து போட்டு அந்த எண்ணெயில் போட்டுடுங்க. போட்டு ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் அதை வந்து நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. மிளகும் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அந்த நல்லா என்ன சொல்லணும், அந்த மிளகும் சூடு ஏறணும். அந்த அளவுக்கு அதையும் வறுத்துட்டு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெருங்காயம், அதில் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு, அந்த காஞ்ச மிளகாவும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரைங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுக்கும் போது நல்ல மனம், அதாவது வாசனை நல்லா கொடுக்குங்க. இந்த வாசனை வந்தோடனே என்ன செய்யுங்க, நல்லா ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். இப்போ நல்லா வறுவிட்டுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இதில் போட்டு நான் பவுடர் ஆக்கிட போகிறேன். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு பொடிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி இதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா இதை பவுடர் ஆக்கிடுவேன். பவுடர் ஆக்கிட்டு எப்படி நம்ம ரசத்தை இப்போ ரெடி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஒரு வானலை வச்சு திருப்பி அதே வானலை வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூட போதும் எண்ணெய். ஏன்னா ரொம்ப ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஆயில் போட்டுட்டு அரை ஸ்பூன் கடுகு, அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு, நான் இப்போ தட்டி வச்சேன் இல்லையா அந்த பொடியை எடுத்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நல்லா ஒரு 7 நிமிஷமாவது கொதிக்கணும். கொதித்து வரும், அந்த டைம் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு, கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணவே கூடாது. அதை ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சாதாரண நம்ம எப்பயும் வைக்கிற ரெகுலர் ரசம் மாதிரி ஆகிடும் இது. அந்த மாதிரி இதில் வந்து தக்காளி பழமும் சேர்க்கக்கூடாது. ஸோ இது வந்து இதுதான் பத்திய ரசம். இந்த காய்ச்சல் இருக்கிறவங்க, உடம்பு ரொம்ப முடியல, சாப்பிட்டாக்கா வாமிட் வந்துனே இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த ரசம் சாப்பிட்டாங்கனாக்கா உடனே வந்து செரிச்சிடும். அதுவும் இந்த ரசம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த பத்தியம் சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பத்திய சாப்பாட்டில் இந்த ரசத்தை வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி தான் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் இந்த ரசத்தை வந்து தயார் பண்ணி அவங்களுக்கு இந்த ரசமும் கொடுக்கலாம். அவங்களுக்கும் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். கிட்டத்தட்ட இது வந்து நல்லா கொதிக்குது. அந்த புளி வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். புளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு புளிப்பு பிடிக்கலனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும், மனம் நல்லா வருது. இப்போ சூப்பராக ரசம் வாசனை சூப்பராக அடிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, போது இருக்குது. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து இந்த குழந்தை பெற்றவங்களுக்கான ஒரு பத்திய ரசம். இதுதான் பத்திய ரசன்றது. பத்திய ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.